இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிறதை ஒவ்வொருவரிலும் செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். யாத்ராகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு, அல்லேலூயா, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? இரவும் பகலும் நம்மை வழி நடத்துகிற கர்த்தர். எவ்வளவு மகிழ்ச்சி பிரியமானவர்களே, எவ்வளவு மகிழ்ச்சி. ஆண்டவர் வாக்கு பண்ணினார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஆண்டவர் வாக்கு பண்ணினார், இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன இந்த ஆண்டவர் இரவும் பகலும் நம்மை நடத்துகிற தேவன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தினார், இரவும் நடத்தினார், பகலும் நடத்தினார். பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 7வது வசனத்தை படிக்கும்போது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஒரு அடையாளம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனத்திலே, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அன்பானவர்களே, தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம் தருகிறார். அவர்களை இரவிலும் நடத்துகிறார், பகலிலும் நடத்துகிறார். ஆகவே அவர்கள் இரவிலும் ஜெபம் பண்ணுகிறார்கள், பகலிலும் ஜெபம் பண்ணுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் 8வது வசனத்திலே சொல்லுகிறார், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் இப்படி இரவும் பகலும் ஆண்டவரால் நடத்தப்படுகிற ஒரு மேன்மை நம்மில் இருக்குமோ? நாம் அப்படி ஜெபிக்கிறவர்களாய் இருப்போமோ? எப்பொழுது இரவும் பகலும் நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறுகிறோமோ அப்பொழுதுதான் ஆண்டவர் அன்றைக்கு சவுலை குறித்து அனனியாவினிடத்திலே சொன்னார், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். யார் இரவும் பகலும் ஜெபம் பண்ணுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் நடத்துகிறார். ஆகவே பிரியமானவர்களே, எவ்வளவு மேன்மை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே 36, 37 வசனங்களை பாருங்கள். லூக்கா 1, 36, 37 வசனங்கள் பாருங்கள். இங்கு ஒரு காரியம் நடைபெறுகிறதை நாம் படிக்கிறோம் பிரியமானவர்களே. இங்கு லூக்கா 2வது அதிகாரம் 36, 37 ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அன்பானவர்களே, யார் இப்படி இரவும் பகலும் ஜெபம் பண்ணுகிறார்களோ, ஆண்டவரை ஆராதிக்கிறார்களோ, அவர்களிலே கர்த்தருடைய செயல் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், 38வது வசனத்திலே அவளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேருக்கு வெளிப்பாடு கிடைத்தது. அன்றைக்கு நாம் இந்த இடத்திலே படிக்கிறோம். லூக்கா 2வது அதிகாரம் 34வது வசனத்திலே சிமியோன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது 38வது வசனத்திலே அவளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
மனிதர்களுடைய பார்வையில் சாதாரணமாய் தெரியலாம். ஆனால் பிரியமானவர்களே, இரவும் பகலும் இப்படி ஜெபம் பண்ணி உபவாசித்து ஆராதித்து கொண்டிருந்த அந்த மகள், அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஆகவே இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிற அளவுக்கு குழந்தையாய் இருந்த அவரை சிமியோன் பேசியதை போல அவளும் என்று எழுதியிருக்கிறதை பாருங்கள். அப்படியானால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை இரவும் பகலும் ஜெபிக்க வைக்கிறவர். அவர்களிலே அநேக ரகசியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், மறுபடியும் நாம் வெளிப்படுத்தலின் புத்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் படிக்கும்போது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்கிறார். 4:8 பாருங்கள். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன என்று இரவும் பகலும் அங்கு ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறதை நாம் படிக்கிறோம். ஆனால் அதே போல வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் இங்கு 9வது வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது பாருங்கள், இங்கு வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்திருக்கிற ஒரு கூட்டத்தாரை இந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் 15வது வசனத்திலே இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். அன்பானவர்களே, இப்பொழுது பரலோகத்திலே அவர்கள் இரவும் பகலும் சேவிக்கிறார்கள். அப்படியானால் இந்த உலகத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? இந்த உலகத்திலே அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்திருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 7:14 அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். பிரியமானவர்களே, இவர்கள் எப்படிப்பட்ட உபத்திரவத்தில் இருந்தாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் இவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்திருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் கூட எப்படிப்பட்ட உபத்திரவத்தில் நாம் இருந்தாலும், அல்லேலூயா, நம்மோடு ஒருவர் இருக்கிறார். நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு எந்த உபத்திரவமாக இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லுகிற ஒரு மேன்மை நமக்கு இருக்க வேண்டும். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 20வது அதிகாரம் அங்கு 31வது வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 20:31 ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். அப்ப இவர் என்ன பண்ணியிருக்கிறார் பாருங்க. இந்த 3 வருஷமும் ராத்திரியும் பகலும் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு புத்தி சொல்லி கொண்டிருந்திருக்கிறார். ஆண்டவர் அதை பார்த்தார். பிரியமானவர்களே, அது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாயிருந்த அன்பானவர்களே. அவர் எவ்வளவு வேலைகளின் நடுவில், எவ்வளவு அவர் சுயமாய் பிரயாசப்பட்ட சூழலிலும் இரவும் பகலும் அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் தம்முடைய புத்தகத்தை நம்முடைய கரத்தில் தந்து, சங்கீதங்களின் புத்தகம் 1வது சங்கீதத்திலே 2வது வசனத்தில் நாம் படிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நம்ம இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் மாத்திரமல்ல, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்துல விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்கள். லூக்கா 21:36 மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக மாறுவதற்கு எப்பொழுதும் இரவும் பகலும் நம்மை ஜெபம் பண்ண வைக்கிற கர்த்தர் அவருடைய வேதத்தின் மூலம் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இரவும் பகலும் பேசுகிறார். அப்போஸ்தலர் 9:6 அன்றைக்கு சவுலை ஜெபம் பண்ண வைத்த கர்த்தர் இன்றைக்கும் நமக்குள் அந்த காரியத்தை செய்து நம்மை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார். ஒரு நிமிடம் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இரவும் பகலும் அவர்கள் வழி நடக்க கூடும்படிக்கு மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் அருளிய ஆண்டவர், இப்பொழுது எங்களுக்கு சமீபித்து வந்திருக்கிறீர்.
எங்களையும் ஆசீர்வதியும். இரவிலும் பகலிலும் நாங்கள் கர்த்தரால் நடத்தப்பட வேண்டும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் அல்ல, பாவிகளுடைய வழியில் அல்ல, பரியாசக்காரர் உட்காருகிற இடத்தில் அல்ல, நீர் விரும்புகிறதை எங்களில் செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற தகப்பனே, ஆமேன், ஆமேன். மகிமை மகிமை